யாவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்ம ஈன்றெடுத்த பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், முஸ்லிம்கள், தாய்மார்கள், சகோதரிகள், அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாஹு தஆலா உயிர் உள்ளவரை உடல் சுகத்தை நசீபாக்குவானாக. முடங்கி விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய நினைவிலே வாழக்கூடிய பாக்கியம் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்னைக்கு பிறை 8 இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 நோன்புகள் செஞ்சிருக்கோம். பரிபூர்ணமான முறை அல்லாஹ் ஆக்குவது நசீபாக. அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு அதிகமாக இருந்துச்சு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு எப்போதும் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், லா இன் ஷக்கர்தும் லா அஸீதன்னக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யணுமா, எப்பொழுதும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா லா அஸீதன்னக்கும், அல்லாஹ் என்ன செய்கிறான் இன்னும் மேம்படுத்துகிறான், இன்னும் அதிகப்படுத்துகிறான். எப்பொழுது நினச்சினா உனக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருக்க நினச்சினா அல்லாஹ் பிரியப்படுறான். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம ஏற்கனவே ஜக்காத் சம்பந்தமான சிலைகளை செஞ்சோம், விரிவான முறையில் பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கு அடுத்த விஷயங்கள் சதக்கா, அதாவது இருக்கிறதே மிக பெரிய ஒரு விஷயம் என்னன்னா தான தர்மமான காரியம். மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு அமல் என்னன்னா, ஒரு ஈஸியான அமல், ஒரு இலகுவான அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்தை அடையக்கூடிய அமல் என்ன அமல்னா சதக்காவுடைய அமல். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பறைசாட்டுகின்றான், இன்னம ஸதக்கத்தல் லில் ஃபுகராஇ வல் மசாகீன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், தொழுகிறோம். தொழுகையில் ஒரு சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுது. திடீர்னு என்ன செஞ்சிடறோம், ஏதாவது ஞாபகம் மருதியாக நிற்கிறோம், அல்லது ஒரு சில நேரங்களில் அப்படி என்ன செஞ்சிடறோம், ஒரு ரகாயத்தை விட்டுடுறோம், அல்லது ஒரு ருக்குவை விட்டுடுறோம், சுஜூதை விட்டுடுறோம். அப்போ நம்ம என்ன செய்வோம், சஜிதா சர்வ சொல்லி என்ன செஞ்சிடுவோம், மீண்டு கொடுவோம். இருந்தாலும் மனசு என்பது ஒரு அமைதி பெறாது, ஒரு பரிபூர்ணம் பெறாது. அப்போ நம்ம என்ன செய்ய, உடனே நஃபீலான வழக்கங்களை மேம்படுத்துவோம். எதனால் அல்லாஹ் நஃபீலான வழக்கங்களை மேம்படுத்த சொன்னால், ஒரே ஒரு காரணம், தொழுகையில் தவறு எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் தொழுகை பரிபூர்ணமாவதுக்கு நம்ம என்ன செய்யணுமா, நஃபீலான தொழுகைகள் என்ன செய்யணும், அதிகப்படுத்தணும் என்பதாக அல்லாஹ் என்ன செய்யறான், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு செய்திகளை தகவல் நமக்கு என்ன செய்யறான், ஒரு சொல்லி காமிக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இமாம் பெரியோர்கள் சாலிகள் என்ன செய்வாங்கன்னா, தொழுகை முடிஞ்ச உடனே அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ் என்ன செய்வாங்களாம், 11 முறை ஓதிடுவாங்களாம். தொழுகையே ஒரு நன்மையான காரியம்தான். அதில் ஒரு முழுமை பெறவில்லை என்றாலும் முழுமை பெற்றாலும் என்ன செய்யணுமா, 11 முறை தொழுகை என்ன செய்யணும், இஸ்திக்ஃபார ஓதணும் என்பதாக இமாம் மக்கள் வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தொழுகையினுடைய தவறுகளை அதை சரி செய்ய என்ன அமல் இருக்குன்னா, நஃபிலான வழக்கங்களும் இஸ்திக்ஃபாரான வழக்கங்களும். அப்போ நம்ம வாழ்க்கையில செய்த தவறுகளை அது சரிப்படுத்த என்ன அமல்னா சதக்கா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் ரொம்ப அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்தான்னா அந்த அல்லாஹ்வுடைய கோபத்தை சரி செய்யக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு ஆயுதம் என்ன ஆயுதம்னா சதக்கா. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சதக்காவுடைய விஷயங்கள்ல ஏகப்பட்ட இமாம்கள் நிறைய செய்திகளை சொல்றாங்க. அதுல ஒரு சில செய்தி நம்ம செஞ்சிருவோம், விவரிப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், சதக்கா செய்யறோம். சதக்கா செய்யறதுக்கு இமாமுர்கள் வரலாற்றில் ஒரு செய்தி சொல்றாங்க. என்னன்னா, ததுஃபவு மைத்தத்த சூர், நிச்சயமாக ஒரு மனிதனுடைய கெட்ட மௌத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். இப்போ ஒன்றும் இல்லை, திடுக்கிற மௌத்து, ஒரு அச்சுறுத்து மௌத்து, அதுக்கடுத்தாப்புல வாகனங்களில் போகக்கூடிய ஆக்சிடென்ட், மேற்கொண்டு திடீர்னு இடிபாடுடைய மௌத்து, இந்த சுனாமி, இந்த மாதிரி உலகத்துங்களில் எங்கெங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த விஷயங்கள், அந்த மௌத்துடைய கெட்ட மௌத் நடைபெறுகின்றதோ அந்த மௌத்தை விட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், யார் சதக்காவுடைய காரியங்களை ஈடுபடுகின்றார்களோ அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்போ கண்ணியமாக ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு போகிறீங்களா, என்ன செய்யணும், முதல்ல வெளியூருக்கு அல்லது ஏதாவது காரியங்கள் எடுக்கிறீங்க என்ன செய்யணும், முதல்ல சதக்காவை கொண்டு ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி செஞ்சிட்டிங்கன்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நல்ல முறையில் நீங்கள் இருக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெற்றோம். இன்னொன்று, அது தீமை இருக்காது. அப்போ நீங்கள் வெளியூருக்கு சென்றாலும் சரிதான், உங்கள் குடும்பத்தில் ஏதாவது காரியங்கள் ஈடுபட்டாலும் சரிதான், ஏதாவது அல்லாஹ்வுடைய விஷயங்களில், குடும்பத்தினுடைய விஷயங்களில் தேவைக்காக நீங்கள் இருந்தால் என்ன செய்யணும்னா, முதல் விஷயம் அல்லாஹ்விற்காக என்ன செஞ்சிடணும், தான தர்மமான காரியங்கள் செஞ்சிடணும். செஞ்சிடலாமா இன்ஷா அல்லாஹ்.
அப்படி செஞ்சிட்டீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுடைய காரியங்களை லேசாக்கிடுறான். அடுத்து உடம்பு சரியில்லாமல் இருக்குதா, நம்ம என்ன செய்யணும், வீட்டில் யாருக்காவது நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, அப்போ நம்ம என்ன செஞ்சிடணும்னா யாருக்காவது கூப்பிட்டு நல்ல அழகான உணவுகளை கொடுத்துடணும். ஏதாவது அவங்களுக்கு தேவை நிறைவேற்றி வைத்து வச்சுக்கோங்களேன். டாக்டர்கிட்ட போய் சிஃபாவாகாத நோய் நீங்கள் கொடுக்கக்கூடிய தான திரும்பத்தை எல்லாம் என்ன செய்வான், சிஃபாவாக்கிடுவான். டாக்டர் கையை வச்சிருவான். டாக்டர் இரவும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். டாக்டர்கிட்ட மருந்து தான் இருக்குது, அதை குணப்படுத்தக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குது, ரப்புட்ட இருக்கு. அப்போ ரப்புட்ட நம்ம என்ன செய்யணும், முதல்ல அல்லாஹ் கிட்ட ஐஸ் வைக்கணும். எப்படி ஐஸ் வைக்கணும், சதக்காவை கொடுத்து சரண்டர் ஆயிடணும். சரண்டர் ஆயிட்டீங்கன்னா அங்கே லட்ச செலவான மாதிரி சூழ்நிலை இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான், ஆயிரத்துக்கு அல்லாஹ் முடிச்சிருவான். அப்போ கண்ணியமாக என்ன செய்யணும், குடும்பத்தை யாருக்கா நோய்வாய்ப்பட்டு இருக்கா, வெளியூருக்கு போறீங்களா, ஏதாவது காரியங்களுக்கு என்ன செய்யணும், முதல்ல சதக்காவுடைய காரணத்தை அதிகப்படுத்துங்க. அந்த சதக்கா மிகப்பெரிய ஒரு போதுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னா காலம் முழுவதும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரிதான், சதக்கா கொடுத்துட்டு ஆசை வந்துக்கிட்டே இருக்கும், அதை நிப்பாட்டவே முடியாது. அதில் அவ்வளோ பெரிய சுகத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாப்புல இந்த வானம் பூமியில் உள்ள ஆஃபாத்துகள் முசீபத்து அல்லாஹ் செய்யறான், சதக்கா செய்யக்கூடிய மக்கள் தடுக்கிறான். எவ்வளோ பெரிய முசீபத்தாக இருந்தாலும் சரிதான். அடுத்ததாக அதிர்ச்சி தரக்கூடிய மரணங்கள் அல்லாஹ் செய்யறான், நடைபெறாமலே அல்லாஹ் ஆக்குறான். இது ஒரு விஷயம் இருந்தாலும் இன்னொரு செய்தி என்ன செய்யறாங்க, இமாமர்கள் வரலாறு பதிவு செய்யறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் என்ன செய்யறாங்க, யாராவது சதக்கா கண்டி வராங்க, ஏதாவது தான தர்மமான காரியங்களும் கேட்டு வராங்க, அப்போ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன நடக்குதுன்னு இமாமர்கள் வரலாறு பதிவு செய்யறாங்க. ஒரு சம்பவத்தை என்ன செய்யறாங்க, விவரிக்கிறாங்க. நபினா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க யாரு, நம்முடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புன்யாமின் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை. அவங்க நினைச்சது மிகப்பெரிய ஒரு நபி. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது, நல்லா கவனிக்கணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் புன்யாமின் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க, தவற விட்டுடுறாங்க. தவற விட்டுக்கிட்டு அந்த கவலை, கடுமையான கவலம், நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முகத்தை பார்த்தன்னா நம்மளை அறியாமலே கத்தியால் வெட்டிக்கிடுமா, அப்படி ஒரு பேரலாக இருப்பாங்களாம். புன்யாமின் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியை தான். ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, முதல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணா போயிடுறாங்க. அந்த காணா அது பெரிய நீண்ட சம்பவம், ஒரு பெரிய ஒரு லாங் ஸ்டோரி, நம்ம அதுக்குள்ள நுழைய வேண்டாம். அப்போ நபியா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காண அடித்த உடனே நபியா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கவலையாயிட்டாங்க. அழுது 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 என்ன ஆச்சுன்னா கண்ணே போயிருச்சு. புன்யாமின் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப காணா போயிடுறாங்க. உடனே அவங்க என்ன செய்றாங்க, திரும்ப கவலைப்பட்டு கவலைப்பட்டு முதுகெல்லாம் கூணி போய் அப்படியே உடஞ்சி போய் இருக்கிறாங்க. அப்படி உடஞ்சி போய் இருக்கும் பொழுது அவருக்கு நண்பர் வராரு. வந்து என்னப்பா, என்ன யாக்கூப், என்ன ரொம்ப கவலையாக இருக்கு, என்ன ஆச்சு, ஏதாச்சு, ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கு? இல்லை யூசுஃபை காணுமே, புன்யாமினை காணுமே, நான் என்ன செய்வேன், ரெண்டு பேரும் மேலே அவ்வளோ ஆசை பாசம் வச்சுருந்தேனே, அவ்வளோ பாசங்கள் வச்சுருந்தேனே, ஆனால் பார்த்தேன்னா அல்லாஹ் இப்படி செஞ்சுட்டாங்க, என்ன செய்கிறாங்க, கவலையோடு நண்பர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே நபினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. என்ன யாக்கூபே, என்ன இப்படி நீங்கள் உங்களுடைய அல்லாஹ்கிட்ட மட்டும் சொல்லக்கூடிய குறைகளை மனிதர்கள்ட்ட சொல்கிறீங்களே, மனிதர்கள் சரி செய்வார்களா, நீங்கள் எப்படி நீங்கள் அவர்கிட்ட சொல்லலாம் நினைச்சாங்க? நபினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இல்லை நான் அப்படி கவலையோட என்னுடைய வருத்தத்தை நான் சொல்லலை, அதாவது அல்லாஹ்வை நான் எந்த ஒரு அவதூறாக பேசலை, மாறாக என்னுடைய கவலைகள் நான் என்ன செஞ்சேன், என் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க, நீங்கள் அல்லாஹ்கிட்ட ஷேர் பண்ணி என்ன செய்கிறாங்களா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் துஆ, என்ன ரப்பே, நீ இப்படி பண்ணிட்டீங்க, நான் என்னதான் நான் உனக்கு பண்ணேன், என்ன குறை வச்சேன், இந்த நேரத்தில் பார்த்து என்னுடைய அழகான பையன் யூசுஃபையும் புன்யாமினையும் போய் காணடிக்க வச்சு நினைச்சாங்களா, கவலையோட என்னுடைய ரப்பு கிட்ட அப்படியே முனாஜாத்ல உட்காடுறாங்க. உடனே அல்லாஹ் பதில் அளிக்கிறான், அழகான பதில் அளிக்கிறான். இப்போ நபினா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமே, நான் எதற்கு தெரியுமா அந்த ரெண்டு சோதனை உங்களுக்கு கொடுத்தேன், உங்கள் பிள்ளைகளை காணாக்கிறேன், நான் இப்போ நினைச்சாலும் உங்கள் பிள்ளைகளை இப்பவே தர முடியும், அவங்க ஹயாத்தாக இல்லைனாலும் உயிர் பீச்சினால் தர முடியும், அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஏன் தெரியுமா ரெண்டு பிள்ளைகளை தொலைக்கடிச்ச, அதுக்கு ஒரே ஒரு காரணம், உங்கள் இல்லங்களில் உங்கள் வீட்டில் அழகான ஒரு ஆடை கொண்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. அப்போ போல ஒரு அனாதையான மனிதன் உங்கள்கிட்ட யாசை கேட்கும் பொழுது நீங்கள் அவங்கள பொருட்படுத்தாமல் விட்டு போனீங்களே, அந்த கவலை நான் என்ன செஞ்சேன், உங்கள் ரெண்டு பிள்ளைகளை காணடிக்க நினைச்சதான். அந்த வந்த அனாதைகளுக்கு அவர் உணவு ஊட்டாத காரணத்தினால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் புன்யாமின் அல்லாஹ் செஞ்சான், தொலைக்கடிக்க வச்சான்.
அப்போ கண்ணியமானவர்களே, அப்போ நம்மள்ட்ட யாராவது ஒரு ஆள் வந்து கேட்டன்னா என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னா அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இறங்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா நம்ம வீட்டிலே ஆகட்டும், வெளியிடங்கள்ல ஆகட்டும், ஒரு மனிதர் யாசகம் கேட்கிறான்னா, நம்மள்கிட்ட வந்து கேட்கிறாங்கன்னா, அது ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அல்லாஹ் நம்மள்கிட்ட அனுப்பி விடுறான். ஒன்று நம்மள்கிட்ட உள்ள முசீபத் வெளியா போகும், அல்லது நம்மளுக்கு வரக்கூடிய பரக்கத்து வந்து சேரும். இந்த ரெண்டு ரீசன் தான் இருக்கும். ஆனால் யாரும் என்ன செஞ்சக்கூடாது? இல்லைன்னே சொல்லக்கூடாது. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அப்படி நீங்க வாழ்க்கையில் அப்படி அமல்படுத்திட்டீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்யறான்னா அந்த நீண்ட ஆயுளை கொடுத்துடுறான். இந்த ஃபிரௌன் வந்து பல ஆண்டுகளாக உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு தலைவலியே வந்தது கிடையாது வாழ்க்கையில. என்னன்னு கேட்டன்னா அவன் வாழ்க்கையில எல்லாருக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டானா, கொடுத்துக்கிட்டே இருப்பானா. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவனை நீண்ட ஆயுசை போட்டு ஆசியத்தோட வாழ வச்சான் அல்லாஹ். அப்போ கண்ணியமான தாய்மார்கள், சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் இருக்கு, நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ தேவைகள் இருக்குது, எவ்வளவோ பாவங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் அப்படியே பனி போல கரைக்கக்கூடிய ஒரே ஒரு அமல் என்னன்னா சதக்காவுடைய காரியங்கள் தான். அந்த காரியங்களில் ஈடுபாடு என்ன செஞ்சிடணும்? யார்கிட்டையும் சீன்னு சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, முகம் கொடுத்து பேசாமல் இருக்கக்கூடாது. இல்லைனாலும் பரவாயில்ல, புன்முறுவோடு என்ன செய்யணும்? வந்த யாசகரை மதித்து நம்ம நிச்சயமா பேசணுமா? யார்? அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் நம்மள அந்த வாழ்க்கையை அதை கடைபிடிக்க சொல்லியிருக்காங்க கண்ணியமானவர்களே. அப்போ நம்ம வாழ்க்கை நினைச்சினோம், இதை பின்பற்றணும். அப்படி பின்பற்றினா அல்லாஹ் என்ன செய்வான்? நோய் இல்லாத வாழ்க்கை கொடுத்துறான். முதல் விஷயம். ரெண்டாவது நீண்ட ஆயுளை கொடுத்துடுறான். மூணாவது கெட்ட மௌத்தை விட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிடுறான்? தடுத்துடுறான். எவ்வளோ கவலை தான் சரிதான், அந்த கவலை என்ன செஞ்சிருங்க? லேசாக ஆக்கிருங்க. அந்த லேசாக என்ன ஒரு ஆயுதம்னா சதக்காவுடைய காரியங்கள் தான். அதான் கண்ணியமான தாய்மார்கள், சகோதரிகள் எல்லாரும் என்ன செய்யுங்க இன்ஷா அல்லாஹ், இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் இல்லங்கள் தேடி யாரெல்லாம் என்ன செய்யணும்? இல்லைன்னு சொல்லக்கூடாது. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? உங்கள்ட்ட என்ன இருக்கோ கொடுங்க. அது 10 ரூபா இருக்கட்டும், 5 ரூபா இருக்கட்டும், உங்கள்ட்ட என்ன முடிவு என்ன செய்யுங்க? உங்களால் ஏண்டதை கொடுங்க. அப்படி கொடுத்து பார்த்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் வாழ்க்கை என்ன ஆகும்? ஜொலிக்க ஆரம்பிச்சு நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? உங்களுக்கும் தந்துடுறான், உங்கள் பிள்ளைகளுக்கும் தந்துடுறான், குடும்பத்துக்கே அல்லாஹ் கொடுத்துட்றான். அல்லாஹ் நினைச்சு இன்ஷா அல்லாஹ் சதக்காவுடைய காரியங்களில் பின்பற்றக்கூடிய எல்லா மக்களையும் நம்ம நினைச்சு நம்ம நசீபாக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். யார் நம்மள்கிட்ட வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத வாயாக அல்லாஹ் நம்ம நசீபாக்கிறோம். அதே போல் கொடுக்கக்கூடிய தான தருமான காரியங்களை அதிகமான ஊக்கத்தோடு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தால் நினைச்சவங்க எல்லோரும் நசீபாக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நல்ல துவாவோடும் உங்களுடைய துவாவை ஆதரித்த வண்ணமாக என்னுடைய வார்த்தையை நிறைவுபடுத்திக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.